தலைவர் அருமை சகோதரர் அர்ஜுன் சம்பத் அவர்களே, திரௌபதி பட இயக்குனர் மோகன்ஜி அவர்களே, என்னுடைய அருமை நண்பர், ஒரு சமுதாயத்தினுடைய தலைவர் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்பதற்கு இலக்கணமாக திகழ்கின்ற டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களுடைய புதல்வரும் அந்த கட்சியினுடைய முன்னோடியாகவும் இருக்கின்ற திரு ஷியாம் கிருஷ்ணசாமி அவர்களே, முஸ்லிம் ராஷ்டிரிய மஞ்சினுடைய முன்னணி தலைவி அருமை சகோதரி ஃபாத்திமா அலி அவர்களே, எனக்கு முன்பாக இங்கே அது தேசியம், தெய்வீகம், ஆன்மீகம், சேவை எதுவாக இருந்தாலும் முன்னணியிலிருந்து செயலாற்றி கொண்டிருக்கின்ற பூஜனீய மன்னார்குடி ஜிஆர் சுவாமிகள் அவர்களுடைய திருப்பாதங்களுக்கு என்னுடைய வணக்கங்களை தெரிவித்து, இந்த தேசிய ஊடகவியலாளர் சங்கம் இதனுடைய தேவை ஏன் ஏற்பட்டது? ஏன்னா இந்த 3 வருஷத்துக்கு முன்னாடி இது பற்றி, ஏன்னா தமிழ்நாட்டில் நீங்கள் என்றைக்குமே பார்த்தீங்கன்னு சொன்னால் இல்லாததை பொய்யை மெய்யாக வைத்து ஒரு போலியான பிம்பத்தை உருவாக்கி அதன் மீது கட்டடம் கட்டுவதிலே மிகவும் திறமைசாலிகள் இந்த திராவிட இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள். அவங்க ஒரு அமைப்பு வச்சுருக்காங்க ஊடகவியலாளருக்கு மத்தியில். அதுக்கு பேர் என்ன? மாற்றத்திற்கான ஊடகவியலாளர் சங்கம். ஆனால் 80 ஆண்டுகளாக இருக்கிற பொய்மையை மாற்றவே கூடாதுங்கிறதுக்காக வச்சிருக்கிற சங்கம் அது. சங்கத்துக்கு பேர் மாற்றத்திற்கான ஊடகவியலாளர் சங்கம். ஆனால் மாற்றமே வரக்கூடாதுங்கிறதுக்காக பொய்யை மெய்யாக திரித்து கூறி இளைஞர்களை மூளைச்சலவை செய்து மக்களை கெடுப்பதற்கான தீய சக்திகளின் கூடாரமாக அந்த மாற்றத்திற்கான ஊடகவியலாளர் சங்கம். அதுக்கு பரம்பரை அரசியலுக்கு மூலமாக இருக்கிற நேத்திக்கு தான் இந்தியாவின் 2வது இரும்பு மனிதர் அமித்ஷாஜி சொல்லியிருக்காரு, 6 வருஷமாக மோடிஜி ஆட்சி வந்ததிலிருந்து தேசிய அளவிலும் சரி மாநிலங்கள் அளவிலும் சரி ஒவ்வொரு இடமாக, ஜம்மு காஷ்மீர்னா அப்துல்லா குடும்ப ஆட்சி ஓவர், பீகாரில் எடுத்துக்கிட்டால் மாட்டுத்தீவன ஊழல் லாலுவோட குடும்ப ஆட்சி முடிஞ்சு போச்சு. அந்த மாதிரி தமிழ்நாட்டிலையும் 21 முடியும்னு தெளிவாக சொல்லிட்டு போயிருக்காரு. அந்த குடும்பத்தினுடைய பண பின்னணியில் இருக்கின்ற மாற்றத்தையே விரும்பாத ஒரு ஊடகவியலாளர் சங்கத்துக்கு பேர் மாற்றத்திற்கான ஊடகவியலாளர் சங்கம். எல்லாமே பொய்மை. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஏதோ இந்த 70-80 ஆண்டுகளாக இந்த தீய சக்திகள் துவங்கியதுலேருந்துன்னு இல்லை. இதுக்கு விதை போட்டது கால்டுவெல். 1838 திருநெல்வேலியில் கால்டுவெல் கால் வச்சதுலேருந்து 1840 ஜியு போப்பு, அவர் பேர் என்ன? போப் ஐயரு. எவ்வளோ பெரிய ஃப்ராட்ஸ் இந்த பசங்க அத்தனை பேரும். இதை நான் சொன்னேன்னா ராஜா அதிரடி பேச்சுங்கிறான், உண்மையை பேசவே கூடாதுங்கிறானுங்க. அந்த போப்பு என்னன்னு பேர் வச்சுக்கினாரு? ஜியு போப்பு தன்னை போப் ஐயருன்னு சொல்லிக்கினார். நீங்கள் பார்த்தீங்கன்னா போன வருஷம் நான் ஒரு புத்தகம் வெளியிட்டிருந்தேன். நம்ம உமரி காசிவேலு அவர்கள் எழுதிய புஸ்தகம் கால்டுவெல்லின் பொய்யுரையும் பிழையுரையும் ஆரிய திராவிட இனவாதம்னா அந்த புத்தகத்துக்கு டைட்டில். அந்தியிலேருந்து ஆரம்பிச்சு அந்த பொய் பிம்பத்தை அப்படியே கட்டமைத்து கொண்டு தொடர்ந்து வருகிறார்கள். அவர்கள் இந்த ஜனநாயகத்தின் 4வது தூணாக கருதப்படுகின்ற ஊடகத்தில் மாத்திரமில்லை, எல்லா தூணிலையும் உள்ளே போயிருக்கான். அரசியல் தூணில் எப்படியெல்லாம் வந்திருக்காங்கங்கிறத பற்றி ஏற்கனவே திரு அர்ஜுன் சம்பத் அவர்கள் சொல்லியிருக்கார். அதனால் அதில் உள்ளே போக விரும்பலை. whether it is legislature, executive, judiciary,
ரொம்ப கவலை அளிக்கின்ற விஷயம் அது. ஒரு முன்னாள் நீதிபதி, நான் பேரை சொல்றதுல எனக்கு எந்த தயக்கமும் இல்லை, ஹரிபரந்தாமன்னு பேர். இவர் முன்னாள் நீதிபதி. இந்த ஹரிபரந்தாமன் தமிழ்நாட்டில் யாரோட சுத்தி கொண்டு இருக்கார்? கொலை குற்றத்திற்காக தூக்கு தண்டனை பெற்று கருணை மனுவால் வெளியில் வந்த தியாகுங்கிற நக்சலைட்டு கூட, அர்பன் நக்சல் இல்லை, ஆக்சுவல் நக்சல். கவிஞர் தாமரையுடைய அந்த அம்மா பாராட்டணும். தன்னை ஏமாத்தின இந்த நக்சலைட்டை பகிரங்கமா கிழி கிழின்னு உண்ணாவிரதம் இருந்து உட்கார்ந்து, அவன் அத்தனை பயிலும் அப்படித்தான். யார் இப்போ இந்த ஓடி போயிட்டு ஆந்திராலேருந்து பிடிப்பட்டானே, அவன் பேர் என்ன, தூத்துக்குடி இதில் ரொம்ப இதுவாக இருந்தான், ஸ்டெர்லைட்டில், முகிலன். எல்லா பசங்களும். ஏன்னா இதை பற்றி ரொம்ப பேச போனால் கண்ணதாசன் எங்கள் ஊருக்காரரு, அவர் எழுதின வனவாசத்தை படிங்க, அத்தனை அசிங்கத்தையும் இம்பாயால் அத்தனையும் சொல்ல முடியாது, நான் ஏதோ கோடிட்டு காட்டலாம். அதுவும் சகோதரி ஃபாத்திமா அலி மாதிரியான சகோதரிகள் மேடையில் இருக்கும் பொழுது, முன்னாடி இருக்கும் பொழுது, இந்த திராவிட இயக்க பசங்க அத்தனை பேரும் ஒழுக்கக்கேடர்கள். அவன் இந்த சமுதாயம் ஒழுக்கக்கேடான சமுதாயமா இருக்கணுங்கிறதுக்காக. நீங்க பாருங்க, அந்த ஹரிபரந்தாமன் நக்சலைட்டோட நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு முறை ஒரு தொலைக்காட்சியில் புது புது அர்த்தங்கள், நான் கடந்த 5 வருஷமா தொலைக்காட்சியில் விவாதங்களுக்கு போறதில்லை. கருத்து வேணா 1 to 1 1 மணி நேர பேட்டி அந்த மாதிரி இருந்தால் போகிறது உண்டு. ஏன்னா நம்ம கருத்து மக்கள் மத்தியில் போகணுங்கிறதுக்காக. அப்போ காலையில் போனால் பக்கத்தில் இந்த தியாகு வந்து உட்காந்துருக்கான். நான் உடனே ஜென்ராம் அவர்கிட்ட சொன்னேன், உங்களை நான் இப்போ தர்ம சங்கடத்தில் ஆழ்த்த விரும்பலைங்கிறதுனால இன்றைக்கி நான் எந்திரிச்சு போகலை. இனிமேல் இந்த மாதிரியான கொலகாரம், ஏன்னா அந்த தியாகுவோட பக்கத்தில் கூட ஜெயிலில் இருந்தால் நம்ம கந்தர்வ கோட்டையில் பார்ட்டியில் இருக்காரு. இந்த கொலகார பய ஒரு ஆளுங்கட்சியினுடைய தேசிய செயலாளர் பக்கத்தில் நீ வந்து உட்காந்து வைப்பியா? நீங்க எந்த அளவுக்கு இன்னைக்கு ஊடக தர்மம் கெட்டு போயிருக்கு யோசிச்சு பார்க்கணும். அத்தனையும் தேச விரோத தீய சக்திகள் இன்னைக்கு பெரிய அளவில் ஒரு ஆக்கிரமிப்பு செய்திருக்கப்போது இந்த ஊடகங்கள். ஏற்கனவே அம்பானியோட நியூஸ் 18ல் பிரச்சனை வந்தது. தமிழ் தேசியவாதத்துக்கும் முகேஷ் பாய்க்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குமா, உடன்பாடு இருக்குமா? இருக்காது. ஆனால் நியூஸ் 18 என்னவா மாறி போச்சு, தீக்காவோட தான் மாறி போயிடுது. நான் நம்ம திருச்சியில் தான் நம்ம பார்ட்டியினுடைய நிர்வாகியினுடைய படுகொலைக்கு வந்திருந்தேன். அப்போ இடக்கு மணக்கான கேள்வி ஒன்று பார்த்தேன் நான், அது என்ன ஊடகம்னு. என்ன, ஆமாம் உங்கள் முதலாளி அம்பானியா இல்லை கலிப்பூங்குன்றனான்னு கேட்டேன் நான். ஏன்னா அந்த மாதிரியா ஊடுருவி இருக்கிறார்கள். முதல் போட்டது அம்பானியா இருக்கலாம், ஆனால் கலிப்பூங்குன்றனோட டிவி சேனலாக அது மாறி போச்சு. நீங்கள் எந்த அளவுக்கு இவங்க வந்து நாம் தோலுரித்து காட்டப்பட வேண்டிய அளவுக்கு தீய சக்தினா, இந்த நீட்டு தான் இறுதியானதுன்னு உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுக்குது. அதுக்கு ஏற்கனவே எக்ஸ்டென்ஷன் கொடுத்தாச்சு 2016. அதனால் இனிமேல் 17 எக்ஸம்ஷன் கொடுக்க முடியாது. ஓராண்டு எக்ஸம்ஷன் கேட்டிங்க, அந்த ஓராண்டு எக்ஸம்ஷன் கொடுத்தாச்சு. அதை எதுக்கிறது திமுக. ஆனால் அதுக்காக நீட்டு தான் வேணும்னு வாதாடுறது யாரு? நம்ம ப. சிதம்பரம் அவர்களுடைய மனைவி. என்ன எவ்வளவு தூரம் வேஷக்காரம் பாருங்க. நீங்கள் இப்போ நம்ம அருமை நண்பர் திரு பொன் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் பேசும்போது சொன்னார், இந்த 7 பேர் விடுதலை சம்பந்தமாக அது கவர்னர் கையில் இருக்க, கவர்னர் என்ன வேணால் முடிவெடுக்கட்டும், ஏன்னா உச்சநீதிமன்றம் கவர்னர் முடிவெடுக்கலான்னு சொல்லிட்டாங்க. ஐ டோன்ட் வாண்ட் டு கோ இன்டு தி மெரிட் ஆஃப் இட். ஆனால் ராஜீவ்காந்தி கொல்லப்பட்ட அன்னைக்கு முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஏஐசிசி மெம்பராக இருந்த திரு சுப்பையாம்பலம் அவர்கள், எஸ்பி சுப்பையாம்பலம் அவர்கள், நான் வந்து அன்னைக்கு நைட்டு முதல்ல எனக்கு
கொல்லப்பட்ட உடனே ஸ்பெஷல் பிரான்ச்சிலேருந்து தகவல் வருது, நீங்கள் காங்கிரஸ்காரங்க கோபத்தில் அட்டாக் பண்ணலாம், அதனால் எலெக்ஷன் நடந்துகிட்ருக்கிற நேரம், அதனால் பிஜேபி ஒர்க்கர்ஸை கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க சொல்லுங்கள், ஒரு 2 நாளைக்கு வெளில வர வேண்டாம் அப்படின்னு பேசினாங்க. அதனால் நான் ஸ்கூட்டரை எடுத்துட்டு ஒர்க்கர்ஸை பார்க்க போயிட்டேன். 4 வாட்டி வீட்டுக்கு வந்தாரான். நான் வீட்டுக்கு மதியம் ரொம்ப லேட்டாக லஞ்சுக்கு வரேன், வீட்டுக்கு 3 மணிக்கு. அப்போ என்னுடைய மனைவி சொன்னாங்க, இந்த மாதிரி காங்கிரஸ் தலைவர் 4 வாட்டி வந்துட்டார், இன்றைக்கி சாயந்தரம் 5 மணிக்கு கண்டன கூட்டம் இருக்கான் ராஜீவ்காந்தி கொலையை கண்டித்து, அதில் ராஜா அவர்கள் வந்து கண்டித்தாதான் அது பொருத்தமாக இருக்கும், அதனால் ராஜா வரணும்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. நான் உடனே கூட்டத்துக்கு போயிருந்தேன். நீங்கள் பாருங்கள், இவங்களுக்குள்ளே இப்போ என்ன பொலிட்டிக்கல் கேம்னு சொல்கிறேன், நாளைக்கு நடக்கும். என்ன இப்போ திராவிட முன்னேற்ற கழகம், அதை சேர்ந்த சினிமாவில் இருக்கிற இந்த வேலையில்லாத டைரக்டர்கள், ரிட்டையர்ட் ரவுடிஸ், ஆமாம், அப்படி ஒரு ஃபேஸ்புக்கில் அப்படி ஒரு நண்பர் இருக்கார், ரிட்டையர்ட் ரவுடின்னு பேர். அதை சொன்னேன்னா இவனுங்கெல்லாம் அது வேறு கோச்சுட்டு அப்புறம் ராஜா மீண்டும் சர்ச்சை பேச்சுன்றான். எல்லாரும் கிளம்பியிருக்கான். எதுக்காக கிளம்பியிருக்காங்கிறீங்க? இந்த திடீர்னு ஒரு 72 மணி நேரத்துக்குள்ள என்ன நடந்தது? எதுக்காக இவ்வளோ தூரம் எல்லா சினிமா பர்சனாலிட்டிஸும் ரிலீஸ் பேரறிவாளன்னு இது பண்ணணும்? பெண்மை பற்றி பேசுகின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு முன்னணி பெண் தலைவர் பூங்கோதை ஆலடி அருணா அவர்கள் மிக மோசமாக கேவலப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். ஏன்னா நீங்களாம் பெண்ணியவாதியா? வெக்கம் மானம் கிடையாது? அது வெளியில் இருக்க செய்தி பரவறதை தடுக்கணும், டு காமஃப்ளாஜ், அதுக்காக பேசுகிறான். ஆனால் இதனுடைய ஒட்டுமொத்த அரசியல் சதி என்ன தெரியுமா? இங்கே திமுக காரனோட சிங்கிடிகள்லாம் இதை கேட்பான். இப்போ ஒரு கால் தப்பி தவறி ரிலீஸ் பண்ணிடுறாங்கன்னு வைங்க, நாடு முழுக்க இந்த காங்கிரஸ்காரன் என்ன ஒப்பாரி வைப்பான், பாரதிய ஜனதா கட்சி டெரரிசத்துக்கு எதிரானதுன்னு சொல்றாங்க, ஆனால் ராஜீவ்காந்தியை கொன்ன பயங்கரவாதிகளை விடுதலை செய்து விட்டார்கள்னு ஆரம்பிப்பான். இதான் அவங்களுக்குள்ள நாடகம். ஒருத்தருக்கு ஒருத்தர் நடந்து கொண்டிருக்கின்ற நாடகம் என்ன? ஒரு பக்கத்தில் தமிழ்னு சொல்லி நான் கேட்கிறேன், தமிழா இருந்தால் கொலை பண்ணலாமா? அன்னைக்கு ராஜீவ்காந்தி அவர்கள் கொல்லப்பட்ட பொழுது 16 பேர் கொல்லப்பட்டார்கள். எல்லாரும் தமிழன் தானே? அவன் குடும்பத்தை எண்ணிக்காவது இந்த மானங்கட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள் யாராவது போய் பார்த்திருக்கியா நீ? நான் கேட்கிறேன். பார்க்க மாட்டான். இவர்கள் பெண்ணியவாதிகளும் கிடையாது, இவர்கள் சீர்திருத்தவாதியும் இல்லை, இவர்கள் சமூக நீதிவாதிகளும் கிடையாது. அதனால தான் இந்த தீய சக்திகளிடமிருந்து ஊடகம் காப்பாற்றப்பட வேண்டும், ஊடக தர்மம் காப்பாற்றப்பட வேண்டும். ஏன்னா எந்த மாதிரி சுகர் கோட்டடாக அவன் மேலே கேஸே போட முடியாதபடி அவன் எழுதுவாங்கிறதுக்கு எனக்கு ஊடகத்தில் நிறைய நண்பர்கள் ஜாஸ்தி. அப்போ நான் ஸ்டாண்டர்ட் 2000 வண்டி வச்சுருந்தேன். நானே செல்ஃப் டிரைவில் கட்சி பணிக்காக 2 லட்சம் கிலோமீட்டர் அந்த வண்டியை ஓட்டியிருக்கேன் நான். அப்போது ஒரு நண்பர்கிட்ட ஏன்பா இந்த மாதிரிலாம் எழுதுறான்னு அப்போ சொன்னார், சார் உங்களுக்கு தெரியாது, நாளைக்கு உங்களை பற்றி இப்படி செய்து போட்டால் உங்களால் எங்கள் மேலே கேஸ் போட முடியாது. நீல நிற ஸ்டாண்டர்ட் 2000 வண்டியில் ஹெச் ராஜா அவர்கள் காஞ்சிபுரத்துக்கு இத்தனாம் தேதி இத்தனை மணிக்கு போனார், இன்ன இடத்தை இத்தனை மணிக்கு கடந்தார். அவர் வலது பக்கத்திலே ஒரு பெண் அமர்ந்திருந்தார். ராஜாவினுடைய கை அந்த பெண்ணின் அந்த பக்கத்தில் இருந்தது அப்படின்னு நியூஸ் போட்டுருவோம். ஒரே ஒரு விஷயத்தை மாத்திரம் சொல்லாம விட்டுருவோம், அந்த பெண் உங்கள் மனைவின்னு சொல்ல மாட்டோம். உங்கள் மனைவி பெண் இல்லைன்னு உங்களால் சொல்ல முடியாது. நீங்க பாத்தீங்களா எவ்வளவு பெரிய கேடிகள்னு அவர் சொல்றாரு. உங்களை பத்தி இப்படி ஒரு செய்தி போட்டா உங்களால் எங்கள் மீது வழக்கு போட முடியுமா? யூ cannot deny that your wife is a woman. It is a fact, undeniable. அதனால அந்த மாதிரியாக நாங்கள் செய்வோம் அப்படின்னு.
ஆகவே அந்த மாதிரி தான் இப்பொழுது இந்த ஊடகத்தில் தீய சக்திகளின் கூடாரமாக இன்றைக்கு தமிழக ஊடகங்கள் மாறிப்போய் இருக்கிறது என்பதில் இருவேறு கருத்துக்கள் இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா பாலைவனத்தில் பசுஞ்சோலையில் ஒயாசிஸ் அங்கங்கே இருக்குது. அதனால தான் இன்றைக்கி போட்ட தீர்மானங்கள் அந்த தேச விரோத ஊடகங்களில் பணியாற்றுகின்ற ஊடகவியலாளர்கள் நலனுக்காகவும் சேர்த்து தான் கோரிக்கை வச்சிருக்கீங்க, பாராட்டத்தக்கது. ஏன்னா நாம் இப்போ என்ன பண்ணணும், அந்த மாதிரியான சிந்தனை கொண்டவர்களுடைய மனமாற்றத்திற்காக பாடுபட வேண்டிய அவசியம் இருக்கு. எனக்கு முன்னாடி பேசினவங்கெல்லாம் சொன்னாங்க, இந்த இடதுசாரிகள் வலதுசாரி. எனக்கு இந்த இடதுசாரி வலதுசாரி வேற சாரி எதுலேயுமே எனக்கு நம்பிக்கை கிடையாது. ஒன்று தேசிய ஊடகவியலாளர், இல்லை தேச விரோத ஊடகவியலாளர், ரெண்டு தான். இந்த வலதுசாரி இடதுசாரி எல்லாம் எந்த அளவுக்கு பாருங்கள். இந்த இடதுசாரிங்கிறத ஊடகத்தில் நான் என்ன சொல்கிறேன், இவனெல்லாம் கனவு கண்டு வீணாக போய் கொண்டு இருக்கிறவன் ரொம்ப பேர் இருக்கான். சரி, ஜோ பைடன் ஜெயிச்சா நமக்கு என்ன ஆச்சு? யார் ஜெயிச்சாலும் அவர் அமெரிக்க அதிபர். அது ட்ரம்பாக இருந்தா என்ன, பிடனாக இருந்தா என்ன? இந்தியாவில் யார் ஆண்டா என்ன? அமெரிக்காவை பொறுத்தவரை இந்திய நாட்டினோடு இருக்கின்ற உறவு, நல்லுறவுகள் அமெரிக்காவுக்கு பயன் தருமா? அவ்வளவுதானே அவங்க கவலை. நமக்கு என்ன கவலை? பல லட்சக்கணக்கான பேர் நம்மால் அங்கே இருக்கான், அவங்களோட இன்ட்ரெஸ்ட் பாதுகாக்கணும். யார் ஜனாதிபதியாக இருந்தால் நமக்கு என்ன? ஆனால் சமீபத்தில் ஒரு ஊடகத்திலிருந்து விரட்டி அடிக்கப்பட்டு அவர் தாய் வீடு திரும்பி இருக்கின்ற நபர் ட்விட்டரில் ட்வீட் போடுறாரு. இன்னி வரைக்கும் இந்த ஊடகங்கள் யாராவது நாலந்தா பல்கலைக்கழகம் பற்றி பேசினது உண்டா? தக்ஷசீலா, நாலந்தா, இந்த மாதிரி பல்கலைக்கழகங்கள் என்ன பேசுகிறாப்புல ஒரு மதம் மாறி போனவர்னு சொல்கிறாங்க. ஆண்டாள் நாச்சியாரே அருவருக்கத்தக்க வார்த்தைகளால் பேசிய வைரமுத்து போன்றவர்கள் எவ்வளோ தூரம் இவர்கள்லாம் இந்த அந்நிய அதிபருடிகள்ங்கிறதுக்கு பாருங்கள், ஆழ் மனசிலிருந்து அது உடனே வெளிப்படுது. பிரிட்டிஷ் கும்பல் இங்கே வந்ததுக்கு அப்புறம்தான், மிஷினரிஸ் வந்ததுக்கு அப்புறம்தான் இவங்க ஆனாவனாவே படிக்க ஆரம்பித்தாங்க. அப்படின்னா இந்த திருவள்ளுவர் ஔவையாரெல்லாம், ஆண்டாள் நாச்சியார், ஆழ்வார்கள், நாயன்மார்கள், தேவாரம், திருவாசகம், 4000 திவ்ய பிரபந்தம், கம்பன ராமாயணம், மகாபாரதம், இதெல்லாம் எழுதினவங்களெல்லாம் யார் எந்த மிஷினரி வந்ததுக்கு அப்புறம்டா படித்தாங்க? சொல்லி தொலையிடாங்கிறேன் நான், சொல்லி தொலை. எவ்வளோ தூரம் இவன் பிரெயின் வாஷ் அல்லது பிரெயின் வாஷ் அடுத்தவரை பண்ணுறதுக்காக பெய்டுங்கிறேன் நான். இல்லைன்னா இதை ஏன் சொல்லணும்? உண்மைக்கு புறம்பானது. ஆனால் இந்த நாலந்தா பற்றி ஒருத்தர் ட்வீட் போடுறார் இன்னைக்கு. ஏன்னா இந்த நானா எதுகை மோனைக்காக நியூயார்க்கிலிருந்து நாலந்தா வரை, அதாவது பீகார் வரைக்குமா, அவன் கண்ட கனவு என்ன? கண்ட கனவு கலைந்தது. நியூயார்க்கிலிருந்து நாலந்தா வரை இடதுசாரிகளின் வெற்றி உலகளவியது அப்படின்னு எழுதுறாங்க. ஏன்னா நாம் எப்போவுமே ரொம்ப பெருந்தன்மை, எதிர்கட்சிக்காரனாக இருந்தாலும் அவனு சந்தோஷமாக இருக்கணும்ல. அதனால எக்ஸிட் போல்ல நீ ஜெயிச்சுக்கோ, ஆக்சுவல் போல்ல நான் ஜெயிச்சுக்கிறேன். எங்கப்பா இந்த ஊடகங்கள் 48 மணி நேரம் ஆடுன ஆட்டம் தலைகீழா ஆடுறான். தலைகீழா எங்க? எப்படி? ஃப்ரம் நியூயார்க் டு நாலந்தா, லெஃப்டிஸ்ட் விக்டரி. ஜோ பிடனுக்கு இவன் ஆளாங்க, பக்கத்து வீட்டுக்காரன். அந்த ஆள் உடனே மோடிஜியோட பேசிட்டார், விஷயம் முடிஞ்சு போச்சு. ஆமாம், இவனுக்கெல்லாம் யதார்த்தமே தெரியாது, உண்மையும் தெரியாது, பொய்யை வச்சுட்டு கட்டின்றான். அதனால இந்த தேசிய ஊடகவியலாளர் இதுக்கு இது மாற்றா இருக்கிறவன் யாரு? தேச விரோத ஊடகம். இந்த இடதுசாரி வலதுசாரி எல்லாம் எந்த சாரியும் இல்லை. தேசியம்னா என்ன? நாம் ஆழமாக அதை கோட்டிட்டு காட்டினார் நம்ம நண்பர் அர்ஜுன் சம்பத் அவர்கள் கூட. இந்தியா என்பது ஒட்டுமொத்தமாக பாரத தாய். இந்த மாநிலங்கள் என்பது என்ன?
அந்த பாரத தாயின் அவயவங்கள். அவ்வளவுதான். இட் இஸ் யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ், யூனியன் ஆஃப் நேஷன்ஸ் பேசக்கூடிய வார்த்தையே தேச விரோதம், பிரிவினைவாதம். ஏன்னு சொன்னா 2014 தேர்தல் அப்போ பிஜேபியோட மதிமுக கூட்டணியில் இருக்கு. மதிமுகவுடைய தேர்தல் அறிக்கை என்னை பொறுத்த வரைக்கும் பண்டிட் தீன்தயாள்ஜி சொன்னது, நான் குருஜி அவர்களும் தீன்தயாள்ஜி அவர்களும் என்ன சொன்னாங்களோ அதை பார்த்து அதை கேட்டு பொது வாழ்க்கைக்கு வந்தவன். அதிலிருந்து இம்மி கூட மாற வேண்டும் என்கின்ற அவசியம் எனக்கு இல்லை. அதாவது ஒரு விஷயத்துக்கு நாம் எப்படி ரியாக்ட் பண்ணுறது, ஒரு சாதாரண அரசியல் செயல் வீரர் காரியகர்த்தா, அது நாட்டு நலன்கிற ஃப்ரேமுக்குள்ள வச்சுப்பாரு. பொருந்தும்னா அதை ஆதரிச்சிரு, பொருந்தாதுன்னா எது, அவ்வளவுதான். அப்போ கூட்டணியில் மதிமுக இருக்கு. மதிமுகவோட தேர்தல் அறிக்கை என்ன? நீங்கள் என்றைக்குமே ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி இருக்கு, an intelligent person learns from others experience but a fool does not learn even from his own experience. புத்திசாலி அடுத்தவருடைய அனுபவத்திலிருந்து பாடம் கற்றுக்கொள்கிறான், ஆனால் ஒரு முட்டாள் தன் அனுபவத்திலிருந்து கூட பாடம் கற்றுக்கொள்ள மாட்டான். நான் வைகோவை முட்டாள்னு சொல்ல மாட்டேன், தீய சக்தி. ஏன்னா மதிமுகவோட தேர்தல் அறிக்கையில் அவர் என்ன சொல்றாரு, இந்தியாவை பிரிந்து போகும் உரிமை இருக்கின்ற யூனியனாக அறிவிக்க வேண்டும். எது மாதிரி? எழவு வீட்டை உதாரணம் காட்டலாமா? ரஷ்யாவை போல. யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் சோவியத் ரஷ்யாங்கிறது ஒரு நாடு இல்லை. இன்னைக்கு சீனாவும் நீங்கள் இது ஒரே நாடுன்னு நினைக்கிறீங்களா? 18 நாடுகள் பக்கத்தில் இதை ஆக்கிரமித்து வச்சிருக்கோம். பூரா நாளைக்கு சுயாட்சியை காண்டி வெளியில் கிளம்ப போகிறான். சீனாக்குள்ளே நடந்து கொண்டு இருக்கின்ற விஷயம் அது. அது ஒரு இரும்பு திரையின் கீழ் இருக்கிறது. அதனால் அதன் இரும்பு திரையின் பின்னால் இருப்பதால் உள்ளே நடப்பது அவ்வளவாக வெளியிலே செய்திகள் வருவதில்லை. கசிந்து வர வேண்டும். சென்று வந்தவர்கள் எழுதுகின்ற புத்தகங்கள். சமீபத்தில் கிழக்கு பதிப்பகத்தில் ஒரு புத்தகமே சீனாக்குள்ளே என்ன நடக்குங்கிறத பற்றி வந்திருக்கு. நேஷனலிசம் அசட்ஸ், தேசியம்தான் தன்னை உறுதிப்படுத்திக் கொள்ளும், வெற்றி பெறும். அதனால் யுஎஸ்எஸ்ஆர்னு 1917 ரஷ்ய புரட்சிக்கு பிறகு பல நாடுகளை இவர்கள் ஒரே நாடாக ஆக்கினார்கள். உஸ்பெகிஸ்தான், லட்வியா, இந்த மாதிரியாக பல தேசியங்களை ஒன்றாக கம்யூனிச கயிற்றுக்குள் கட்டி ஒரு நாடாக ஆக்கினார்கள். இருக்க முடியலை. ஆனால் பாரதம் ஒரே நாடாக இன்றைக்கும் இருக்கு. அதுதான் இந்த பிரிவினைவாத தீய சக்திகளுக்கு கண்ணை உறுத்துகிறது. அதனால் எந்த காரணத்தினாலே இந்த தேசம் ஒன்றாக இருக்கிறதோ அந்த காரணத்தை அழித்து விட வேண்டும். இந்த நாடு ஒரே நாடாக இருக்கிறது காரணம் கான்ஸ்டியூஷனா? இல்லை. கங்கை கரை ராமனுக்கு ராமேஸ்வரம் மண்ணு தெய்வம், மண்ணு புகழ் சேரனுக்கு இமயமலை கல்லு தெய்வம். சேரன் சிங்கட்டுவன் கண்ணைக்கு சிலை வடிக்க அங்கிருந்து கல் எடுத்துட்டு வந்தான். அதே மாதிரியாக ராமன் ராமேஸ்வரத்தில் மணலை பிடித்து வைத்து லிங்கமாக வழிபட்டார். ஆகவே ஆண்டாளுக்கும் கண்ணன் தான், மீராவுக்கும் கண்ணன் தான். மீரா ராஜஸ்தானை சேர்ந்தவராக இருக்கலாம், ஆண்டாள் தமிழகத்தை சேர்ந்தவராக இருக்கலாம். இந்த உணர்வு இருக்கின்ற வரை இந்த தேசம் ஒன்றா இருக்கும். அதனால இந்த உணர்வை அழிக்க வேண்டும் என்பதற்காக இந்த மாற்றத்திற்கான ஊடகவியலாளர் சங்கம் என்கின்ற போர்வையிலே தேச விரோத பிரிவினைவாத தீய சக்திகள் செயலாற்றி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அவர்களுக்கான சரியான மாற்றாக தேசிய ஊடகவியலாளர் நல சங்கம் செயலாற்றி கொண்டிருக்கிறது. இதை ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜெயகிருஷ்ணன் அவர்கள், நம்ம வின் டிவி உரிமையாளர் தேவநாதன் அவர்கள், இவங்களோடலாம் நாங்கள் பேசியதற்கு பிறகு தான் இந்த மாதிரியான ஒரு இயக்கம் ஆரம்பிக்க வேண்டும் அப்படின்னு நான் முடிவுக்கு வந்தது. ஆகவே இன்றைக்கு இது அத்தியாவசிய தேவை.
இந்த நாட்டில் அதைத்தான் நாம் ஹிந்துத்துவான்னு சொல்கிறோம். அது ஹிந்து தன்மை. ஏன்னு சொன்னால் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் இன்றைக்குமே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது யார் சொன்னது? ஒன்றே குலம் ஒருவனே தேவன். நீங்கள் ஆனால் மக்கள்கிட்ட போய் கேளுங்க, இது யார் சொன்னார்னா அண்ணா சொன்னார், அன்றே சொன்னார் மாணுவர். எவ்வளவு திருட்டு பசங்கிறீங்க நீங்க. கருத்து திருட்டு இல்லையா இது? அதனால சொல்றேன் நான் திருட்டு பசங்க தப்பா நினைச்சிடாதீங்க. கருத்து திருடர்களும் திருடர்கள் தான். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று திருமூலர் சொன்னதை அண்ணா சொல்லிட்டாராம். அது மாத்திரம் இல்லை, இந்த கருத்து இந்த மண்ணுக்கு சொந்தமானது. ரிக்வேதத்தில் என்ன சொல்லியிருக்கு? ஏகம் சத் பிப்ரா பகுதாவதந்தி. உண்மை என்பது ஒன்றுதான், ஏகம் சத். பிப்ராகா அறிஞர்கள் பகுதாவதந்தி பலவாறாக சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே படித்தவர்கள் அறிஞர்கள் ஒரே விஷயத்தை பலவாறாக சொல்லியிருக்கார். நம்ம திருக்கோவில் சுந்தரம் அவர்கள் சொல்வார், டே செங்கல் படுத்து கிடந்தா செங்கல்டா, அதை நிமித்து வச்சு ஒரு பொட்டு வச்சுட்டோம்னா அது செங்கல் வராயம். நீங்க வேணா ரோட்ல போய்கிட்டு இருக்கீங்க ஹைவேல, ஏதாவது ஒரு வேப்ப மரத்தில் ஒரு ஆணி அடித்து ஒரு மாலையை போட்டு அதுக்கு ஒரு குங்குமம் சந்தனத்தை வச்சு விட்டுட்டு மஞ்சள் போட்டு வச்சுட்டு வந்துருங்க. ஒவ்வொரு நாளும் வண்டி அங்கே நிப்பாட்டுவானா மாட்டானா? அதுதான் நமக்கு உண்மை ஒன்றுதான். அது எந்த அளவுக்கு மதவெறி இல்லாத ஒரு சமுதாயம், கலாச்சாரம், பண்பாடு. ஆகாஷாதி பதித்தந்தோயம் யதாகச்சதி சாகரம் சர்வதேவ நமஸ்காரா கேசவம் பிரதிகச்சதி. ஆகாயத்திலிருந்து கீழே விழுகின்ற மழைநீர் எப்படி கடலுக்கு போகுதோ அதுபோல் நீ எந்த ஆண்டவனை வணங்கினாலும் அது அந்த நாராயணனுக்கு போய் சேரும். சர்வதேவ நமஸ்காரா, எந்த தெய்வத்தை வணங்கினாலும் கேசவம் பிரதிகச்சதி, கேசவனுக்கு போய் சேரும். இதை விட செக்குலர் கான்செப்ட் உண்டா? இதை ஏண்டா அழிக்க நினைக்கிறேன்? சனாதன தர்மத்தை வேறு இருப்போம் இந்த ஊரில் கூட்டம் போடுறான். நீங்கள் இந்த சனாதன தர்மத்தினுடைய தொன்மை, சனாதனம்னாலே தொன்மைன்னு அர்த்தம். அது எத்தனை ஆண்டுகளுக்கு முந்தையது? நம்ம இந்தியாவில் இதெல்லாம் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கிறது இல்லை. காரணம் நம்ம கேலண்டர் எப்படி 60 வருஷம்தான். நீங்கள் ஆனால் எழுதுவதற்கு, எழுத்துக்கள் கண்டுபிடிப்பதற்கு முன்பாகவே நம்ம கேலண்டர் மெயின்டைன் பண்ணியிருக்கோம். எப்படி? சங்கல்பம் பண்ணுறோம். கோயிலில் பூஜைக்கு போனால் குருக்கள் என்ன சொல்கிறாரு? பிரபபாதி சஷ்டி சம்பத்சரானாம் மத்தியே சார்வரி நாம சம்பத்சரே, என்ன தட்சிணாயனே, இப்போ என்ன மாதம்? கன்யா மாசே சுக்லபக்ஷே சப்தம்யாம். இன்னைக்கு 7வது நாள். நேற்றுக்கு தானே கந்த சஷ்டி, நேற்று முந்தானா, இன்னைக்கு அஷ்டம்யாம். அதாவது பிரபவாவில் துவங்கி இருக்கின்ற 60 ஆண்டுகளிலே இடையிலே வருகின்ற சர்வாரி நாம, அதாவது சர்வாரி ஆண்டில் தேய்பிரை கிருஷ்ணபக்ஷம், சுக்லபக்ஷம்னா சுக்லம்னா வெண்மை வளர்பிறை, கிருஷ்ணம்னா கருப்பு, தேய்பிரை கிருஷ்ணபக்ஷே அஷ்டம்யாம் 8வது நாள். நாளைக்கு காலையில் கோயிலுக்கு போனால் என்ன சொல்வார்? அவன் அங்கே இருக்கிற குருக்கள் சிவாச்சாரியார், தட்சிணாயனே கன்யா மாசே கிருஷ்ணபக்ஷே நவம்யாம். ஆக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த தேசத்தில் ஏன் இத்தனை ஆண்டுகள்ங்கிறதுக்கெல்லாம் கேலண்டரில் இன்னும் சொல்ல போனால் அவன் சொல்கிறான், நீங்கள் இந்தியாவில் அதிகமாக நீங்கள் அகழ் ஆய்வே செய்யலைன்னு. முதல்ல இந்த கேலண்டர் நாம் மெயின்டைன் பண்ணாதனால அவன் வெள்ளைக்காரன் மெயின்டைன் பண்ண ஆரம்பித்தது 2020 வருஷமாக தான். ஆனால் இந்த உலகம் இருக்கிறது 2020 வருஷமா? அப்போ இந்த 2000 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம தமிழ் சமுதாயம் இருந்தது தானே. அப்போ அந்த தமிழ் சமுதாயத்தினுடைய ரெக்கார்டு என்ன? அதோட கேலண்டர் என்ன? பிரபவாதி சஷ்டி சம்பத்சரான. அதனால நம்ம வருஷம் இதை ரிசர்ச் பண்ணி ஒரு ஆள் சொல்றாரு, ஒரு ஜெர்மனியன், மேக்ஸ்முல்லர்னு பேர். அந்த மேக்ஸ்முல்லர் என்ன சொல்றாரு? இந்த சனாதன தர்மம் எவ்வளவு ஆண்டுகள் பழமையாதுன்னா அவர் முதல்ல சொல்றாரு 8000 9000 ஆண்டுகளுக்கு முன்பானதாக இருக்கும்.
அப்புறம் 10 வருஷம் கழிச்சு 25 ஸ்காலர்ஸ் வச்சு ரிசர்ச் பண்ணுறாரு. எதை? வேதங்களையும் உபநிடதங்களையும் பண்ணிட்டு சொல்கிறாரு, இல்லை நான் சொன்னது ரொம்ப கம்மி, இது 15,000 ஆண்டுகளுக்கு. நீங்கள் இப்போ மேக்ஸ்முல்லர் ஆன் வேத ரிலிஜன் இல்லை சனாதன தர்மம்னு போய் கூகுளில் போனீங்கன்னா கூகுளில் இப்போ கிடைக்காத விஷயமே கிடையாது. இப்போ பார்க்கலாம் நான் சொல்கிறத. 15,000 ஆண்டுகளுக்கு முந்தையதாக இருக்கும். இல்லை என்றால் எப்பொழுது தோன்றியது என்றே தெரியாத காலத்திலிருந்து இருக்கிறது. அதை வேற இருப்பான். இதுக்கு ஊடகங்களில் விவாதம். ஆகவே இதில் மாற்றம் கொண்டு வந்தாக வேண்டும். நம்முடைய தேசியம் இதற்கு எதிரானவர்கள் தேச விரோதி. ஏன்னா தமிழ் தேசியவாதம் என்று பேசுவதே தண்டனைக்குரிய குற்றம். நடவடிக்கை எடுக்க முடியும், எடுக்க மாட்டேங்கிறாங்க. காரணம் இப்போ பல மாற்றங்கள் வந்து கொண்டு இருக்கு. இப்போ ஊடகங்களில் இந்த மாதிரி விவாதங்கள் வருவதற்கு பல சட்டங்கள் கொண்டு வர வேண்டும் என்கின்ற யோசனை இருந்து கொண்டிருக்கிறது. விரைவில் வரும் நினைக்கிறேன். ஆகவே இன்றைய தினம் மக்கள் மத்தியிலே சரியான செய்திகளை நாம் கொண்டு போய் சேர்க்கணும். 2 விதமான விஷயம் நாம் கவனம் செலுத்த வேண்டியிருக்கு. நான் ரொம்ப நீண்ட நேரம் பேச விரும்பலை. ஆனால் இன்றைக்கு இருக்கின்ற மோசமான சூழ்நிலை பற்றி மாத்திரம் பேசிட்டு விமர்சித்து விட்டு போக வேண்டும் என்பது என்னுடைய எண்ணம் இல்லை. என்றைக்குமே சொல்கிறேன், நான் அந்த மாதிரி இருந்ததில்லை. அதுக்கு சொல்யூஷன் என்ன, அதையும் ப்ரிஸ்கிரைப் பண்ணணும்ல. ஏனென்றால் நீங்கள் இன்றைக்கி நான் ரீசெண்டாக இருக்கிற 1-2 உதாரணங்களை மாத்திரம் சொல்லிவிட்டு நாம் நிரந்தரமாக செய்ய வேண்டிய விஷயங்கள், பாசிட்டிவாக கன்ஸ்ட்ரக்டிவாக ஆக்கப்பூர்வமாக நேர்மறையாக செய்ய வேண்டிய விஷயங்களை குறிப்பிட்டு விட்டு என்னுடைய உரையை நிறைவு செய்யலாம்னு நினைக்கிறேன். இங்கே விவாதம் பண்ணுறாங்க. இப்போ சமீபத்தில் 2 விஷயங்களை இவங்க ஒரு பெரிய பூதாகாரமாக 19 பார்லிமெண்ட் தேர்தலுக்கு முன்னாடி எப்படி இந்த ஸ்டெர்லைட்டு நம்ம கொண்டு வந்ததில்லை, அது கொண்டு வந்தது செல்வி ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்பொழுது அதுக்கு அனுமதி கொடுக்குறாங்க. அதை ரிப்பன் வெட்டி திறந்து வச்சது யார்? கருணாநிதி அவர்கள். சரி, 2010 அதனுடைய எக்ஸ்பான்ஷனுக்கு விஸ்தரிப்புக்காக சுற்றுச்சூழல் அனுமதி கொடுத்தது, என்விரான்மெண்ட் கிளியரன்ஸ் கொடுத்தது யார்? ஆராசா. ஆனால் இவன் எல்லாருமா சேர்ந்து இந்த அர்பன் நக்சல்ஸு, ஜிகாதிஸ்ட்டு, ஈவாஞ்சலிஸ்ட்டு, தமிழ் தேசிய பிரிவினைவாதிகள் எல்லாருமா சேர்ந்து குயோ முறியோன்னு சத்தம், ஐயோ இந்த மோடியை பார். அதுலேயும் நம்ம ஆள் இந்த லாரி டிரைவர் மாதிரியா அப்படி அவர் கேட்குறாரு, ஆமாம் கூடங்குளம் வந்தது யார் பீரியடில்? காங்கிரஸ் திமுக கூட்டணி அரசு மத்தியில் இருந்தபொழுது கூடங்குளம் அணுமின் நிலையம் வந்தது. அப்போவெல்லாம் வாயை திறக்கலை வைகோ. ஆனால் பார்லிமெண்ட் எலெக்ஷன் முன்னாடி கேட்குறாரு, மோசமான திட்டங்கள் எல்லாம் தமிழ்நாட்டு கொண்டு வர தமிழ்நாடு என்ன சுடுகாடா? நீ 10 வருஷமா எங்கே போயிருந்த சுடுகாட்டுக்கா? ஏன் அப்போ பேசலை? ஆகவே இவர்கள் எனிதிங் கனெக்டட் டு நேஷனலிசம், தேசிய சட்டமும் கூடாது, தேசிய திட்டமும் கூடாது இந்த பசங்களுக்கு. அதில் தேசியன்னு வந்துட்டாலே போகிற உடனே எதுக்கு ஆரம்பிச்சிருவான்? இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசி. அதை எப்படி சொல்கிறான்? இது என்இபினா நியூ எஜுகேஷன் பாலிசிங்கிறான். நோ, என்இபினா என்ன? நேஷனல் எஜுகேஷன் பாலிசி. அது 1985 யார் கொண்டு வந்தது? ராஜீவ்காந்தி அவர்கள் பிரதமராக இருக்கிறத கொண்டு வந்தது. அப்போ இந்த நாட்டினுடைய கல்வி திட்டத்தில் மும்மொழி கொள்கை இருக்குன்னு அன்னைக்கு சொல்லி இருக்கா, இல்லை இன்னைக்கு சொல்லி இருக்கமா? அன்னைக்கு. அதில் 3வது மொழியாக ஹிந்தியினே சொல்லி இருந்தது. ஆனால் இப்போ நாம் கொண்டு வந்திருக்கிற நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில் அந்த 1985 திருத்தங்கள், மாற்றங்கள். ஏன்னா ரொம்ப வேகமாக மாறிக்கொண்டிருக்கு. இப்போ கம்ப்யூட்டர் தெரியாதுன்னு சொன்னால் அவன் இல்லிட்ரேட் தான். கம்ப்யூட்டர் இல்லிட்ரேட் இஸ் எஜுகேஷன்லேயே இல்லிட்ரேட்டுங்கிறேன் நான். வேறு வழி இல்லை. இன்றைக்கி நம்ம ஒரு கைக்குள்ள உலகம் இருக்குது, டிஜிட்டல் இந்தியா. இன்றைக்கி அதனால தான் பெரிய அளவில் ஊழல்கள் குறைந்து கொண்டு இருக்கு. ஆனால் அதுலேயே ஊழல் பண்ணுறவெல்லாம் பெரிய கில்லாடிகள்லாம் நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்கான்.
விவசாயிக்கு 2000 4 மாதத்துக்கு ஒரு தரம் கொடுறான்னா அதுக்கு போலியாக கணக்கு போட்டு 110 கோடி அடிச்சிட்டானுவ. அதை எவனாவது விவாதிக்கிறானான்னு பாருங்க. ஏன் விவாதிக்கலை? இது ஊழல் தானே. இது ஊழல் இப்பொழுது அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கும் பொழுது நடந்திருக்கு. அப்போ இதை பற்றி முதல்ல பேச வேண்டிய கட்சி எந்த கட்சி? திமுக. இன்னி வரைக்கும் இது பற்றி திமுக பேசியிருக்கா? இது பற்றி பேசின ஒரே அரசியல்வாதி ஹெச் ராஜா தான். நான் என்ன சொல்லியிருக்கேன், இதில் ஈடுபட்டவர் எவராயிருந்தாலும் அவரை அடையாளம் கண்டு துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கிறதுங்கிறது மட்டுமில்ல, மோடி அவர்கள் அரசாங்கம் கொண்டு வந்த விவசாய சம்மான் நிதியை திருடிய திருடன் நான் போர்டு எழுதி கழுத்தில் தொங்க விட்டு ஊர்வலமாக அவனை கொண்டு வரணும்னு சொல்லியிருக்கேன். நான் இதை ஏன் பேசலை ஸ்டாலின்? இதை ஏன் திமுக பேசலை? இதை ஏன் கம்யூனிஸ்ட் பேசலை? இதை ஏன் காங்கிரஸ் பேசலை? பேசியிருக்கணும்ல. ஏன்னா மக்களுக்கு தெரிஞ்சு போகுமா விவசாயிகளுக்கு 4 மாதத்துக்கு ஒருக்க 2000 மோடி கொடுக்குறாருங்கிற விஷயம். அவ்வளவுதான். இட் இஸ் ஆஸ் சிம்பிள் ஆஸ் சச். வருஷத்துக்கு 6000 ரூபா மோடி அரசாங்கம் விவசாயிகளுக்கு கொடுக்குதுங்கிறது தெரிஞ்சுருங்கிறதுனால இதை பற்றி பேசலை. மாநில அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துக்கொண்டு இருக்க ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயம். ரெக்கவரி பண்ணியிருக்காங்க. இப்போ கிட்டத்தட்ட 110 கோடி ரூபாயில் 75-80 கோடி ரூபாய் ரெக்கவர் ஆகியிருக்கு. அது எதனால? டிஜிட்டலைசேஷன். ஆகவே அதிலிருந்து நாம் வளர்ந்து வருகின்ற மாற்றங்களை பாட புத்தகத்தில் கொண்டு வரணுங்கிறதுக்காக தான் இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2019 கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்சி பள்ளிக்கூடம் நடத்தி ஒரு குழந்தைக்கு 80,000 1 லட்சம் வாங்குகிற 44 திமுக முன்னணி தலைவர்களுடைய பள்ளிக்கூடம் மட்டும் நான் என் ஃபேஸ்புக்கில் பட்டியல் போட்டேன். முன்னணி தலைவர்கள் யார் மாதிரி? இனமான பேராசிரியரோட பேரன் அன்பழகனுக்கு. வேற ஒத்தனும் தமிழ்நாட்டில் ஈவன் திமுகவில் இருக்கிற யாருமே இனமானமெல்லாம் உள்ளவன் இல்லை. இவர் ஒரு ஆள் தான் இனமான பேராசிரியர். ஸ்டாலினோட மக ஆற்காடு வீராசாமியினுடைய மகன், துரைமுருகன் மகன் கிங்ஸ்டன், பொன்முடி பையன், எல்லாரும் இந்த மாதிரி முன்னணி தலைவருடைய குடும்பம் நடத்துகிற பள்ளிக்கூடம். உடனே இந்த ஒரு ஃபாரினர் ஒருத்தர் இருக்காப்புல திமுகவில் டிவி விவாதத்திலாம் வருவார். அவருக்கு பேர் என்ன? கான்ஸ்டன்டைனா. வீரமாமுனிவருக்கு 2வது அவதாரம் இவர். ஆமாம், யோசேப்பு கான்ஸ்டன்டைன் பெசிக்கு தானே இவங்க வீரமாமுனிவர்னு பேர் வச்சது. மதமாத்த வந்த கான்ஸ்டன்டைன். ஆமாம் ஆமாம், அவரோட இது இருக்கிறது 36 ஏக்கர் கோவிலோட இடம்தான். என்ன அந்த கான்ஸ்டன்டைன்கிற ஆள் டிவியில் வந்து சப்பக்கட்டு கட்டுறாப்புல. அது காரணம் சிபிஎஸ்சி சிலபஸில் இருக்கான். நான் கேட்குறேன், நீ ஏன் சிபிஎஸ்சி பள்ளிக்கூடம் நடத்துகிற? உங்கள் தலைவர் தானே சமச்சீர் கல்வி கொண்டு வந்தார், அந்த பள்ளிக்கூடம் நடத்த வேண்டியானேங்கிறேன் நான். ஏன் நம்மளை முட்டா போயலான்னு நினச்சிட்டான் பாருங்க. இந்த மாதிரி தான் சலவை செய்யப்பட்டவர்கள் மக்களை செலவு செய்கிறதுக்காக ஊடகங்களை பயன்படுத்துகிறார்கள். 1. 2வது, விவசாயிகளுக்கான 3 சட்டம் வந்தது. இப்போ காங்கிரஸ் கட்சியோட கூட்டணி திமுக வச்சிருந்தது. ஆல் இண்டியாவில் ஆட்சிக்கு வந்தால் காங்கிரஸ் தான் வர முடியும், திமுக வர முடியாது. அந்த காங்கிரஸுடைய மேனிஃபெஸ்டோலையே நாம் இப்போ கொண்டு வந்த சட்டங்கள் எல்லாம் கொண்டு வருவோம்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அது மாத்திரம் இல்லை, இந்த ஒப்பந்த விவசாயம், கான்ட்ராக்ட் ஃபார்மிங், கார்பரேட்டைஸ் பண்ணுறான்னு எங்கேருந்து பேசுகிறானுவ? சன் டிவி கார்பரேஷன்லேருந்து. அது கார்பரேட் இல்லையா, சன் குழுமம், அங்கேருந்து சத்தம் போடுறான். ஆனால் நம்ம முகேஷ் பாயோட நியூஸ் 18லேருந்து சத்தம் போடுறான், கார்பரேட் மயம் ஆயிடுச்சு. நீ சம்பளம் வாங்குறதே நீ கார்பரேட்டுக்கு கைக்கூலி தானடா, நீ கார்பரேட்டுக்கிட்ட தானே வாங்குற சம்பளம். ஆனால் அங்கே உட்காந்து விவாதம். பேர் நெறியாளரா வெறியாளரா தெரியல எனக்கு. கான்ட்ராக்ட் ஃபார்மிங் பற்றி தமிழ்நாடு கான்ட்ராக்ட் ஃபார்மிங் ஆக்ட் இருக்குன்னு தெரியுமா தெரியாதா? அந்த பசங்களுக்கு இருக்கா இல்லையா? உங்களுக்கு புரியறதுக்காக ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன். நான் எல்லாரும் இந்த பிராய்லர் கோழி வளர்க்குறாங்கல்ல விவசாயிகள், அது என்ன ஃபார்மிங்? கார்பரேட் ஃபார்மிங், ஒப்பந்த விவசாயம், கான்ட்ராக்ட் ஃபார்மிங். ஏன்னா சுகுணா போன்ற பெரிய கம்பெனிகள்
அவன் கோழி குஞ்சு கொடுப்பான், மருந்து கொடுப்பான், தீவனம் கொடுப்பான், வளர்த்து கொடுக்குற விவசாயிக்கு மார்ஜின் கொடுப்பான். அப்போ தமிழ்நாட்டில் எவ்வளவு ஆண்டுகளாக ஒப்பந்த விவசாயம் நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் மோடி அவர்களுடைய அரசாங்கம் பல பாதுகாப்புகள் கொண்டு வந்திருக்கு. ஒன்று, உள்ளூர் மொழியில் தான் ஒப்பந்தம் இருக்கணும். அதுக்கப்புறம் அதனுடைய காலம் என்ன, நீ பாட்டுக்கு இன்டெஃபினைட் பீரியடுக்கு ஒப்பந்தம் போட முடியாது. ஒரு பயிர்காலம், கிராப் பீரியட், ஆர் மேக்சிமம் 5 years, அதுக்கு மேலே ஒப்பந்தம் போட முடியாது. இந்த மாதிரி பாதுகாப்பு கொடுத்துருக்கு. ஏற்கனவே இருக்கக்கூடியது தான் கான்ட்ராக்ட் ஃபார்மிங், ஒப்பந்த விவசாயங்கிறது ஏற்கனவே இருக்குது. ஆனால் இந்த டிவி விவாதங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னவோ புதுசாக மோடி, அதாவது இந்த ஜிஎஸ்டின்னு வந்த உடனே அம்பானிக்கு வரி இல்லை, அப்பத்தாளுக்கு வரி. நாங்கள் என்ன உங்கள் அப்பத்தாளுக்கு என்ன வரி இருக்குன்னு சொல்லி அந்த வரியை நான் கட்டிவிடுறேன்னு. எவ்வளோ அயோக்கியத்தனம் பாருங்க. மக்கள் அப்படி தூரம் திசை திருப்பாங்க. புதிய வரின்னு 32 வரிகளை ஒன்றாக சேர்த்து ஜிஎஸ்டின்னு சொல்லியிருக்கு. அவ்வளோதான். ஏற்கனவே இருந்த 32 வரிகள். அந்த 32 வரிகளுடைய பர்சன்டேஜ் எவ்வளவு? 36. ஆனால் ஜிஎஸ்டியில் மேக்சிமம் எவ்வளவு? 28. ஆகவே இந்த 28லையும் இப்போ இருக்கிறத பூரா ஒரு 30-40 ஐட்டம் தான் இருக்கு. இது எல்லாத்தையுமே நாம் 15க்கு கொண்டு வந்தாச்சு. ஆகவே நாம் இந்த மாதிரியாக சீர்திருத்தங்கள் கொண்டு வரும் பொழுது அதை மக்களிடம் ஒரு பொய்யாக, எப்படி நீல கலர் காரில் ராஜா பின் சீட்டில் உட்கார்ந்து போனார், வலது பக்கத்தில் ஒரு பெண் இருந்தார், அந்த மாதிரியாக செய்திகளை மக்களுக்கு சொல்கிறது. அவை இதில் மாற்றம் கொண்டு வர வேண்டும். நிரந்தரமாக இதற்கான பல ஏற்பாடுகள் நமக்கு வேணும். ஆகவே இங்கே இதில் நம்ம வின் டிவி உரிமையாளர் அருமை சகோதரர் தேவநாதன் அவர்கள் இருக்கார். தினமலர் அன்றைய திருச்சி பதிப்பு காப்பாளர் திரு பாலாஜி அவர்கள் இருக்காங்க. இவங்களோட எல்லாம் உட்காந்து நாம் புதிய ஊடகவியலாளர்கள், ஜேர்னலிஸ்ட்டு பெரிய அளவில் உருவாக்கணும். இன்றைக்கி தேவை. ஆமாம், பண்ணி கொண்டு இருப்பதற்கு மாற்று வேணும். இப்போ நாம் செய்து கொண்டு இருப்பது ஃபயர் ஃபைட்டிங். இன்றைக்கி போட்டிருக்க 12 தீர்மானமுமே நியாயமான தீர்மானங்கள். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் ஊடகத்தோட பேர் சொல்ல விரும்பலை. நான் எப்போவெல்லாம் காரைக்குடி வரேனோ ஒரு டிவி சேனலோட ரிப்போர்ட்டர் உடனே மைக் எடுத்துன்னு வந்துடுவார். அது எப்படி நான் வரேன்னு நீங்கள் தெரியும், அதெல்லாம் கரெக்டாக கண்டுபிடிச்சிருவோம்ல. ஏன்னா சிவகங்கை மாவட்டத்திலிருந்து தலைப்புச் செய்தி வந்தால் அவருக்கு இன்சென்டிவ் உண்டு. இங்கே சிவகங்கை மாவட்டத்தில் ஒன்று நீங்கள் வந்து பேட்டி கொடுத்தா தலைப்புச் செய்தியில் வரும், இல்லை பா சிதம்பரம் கண்டனூருக்காரர் வரணும், இல்லைன்னா எங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடையாது. ஆக இவர்களுக்கு மாத சம்பளம் என்பது இல்லாமல் இந்த மாதிரியாக அவர்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பேஸ்டு இருக்கிறதுனால அவர்கள் நிதி ரீதியிலாக பல்வேறு கஷ்டங்களுக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள் என்பது உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கு. இவை அனைத்தும் நியாயமானது, செயல்படுத்தப்பட வேண்டியது. இதில் எந்த விதத்தில் நான் உதவ முடியுமோ அதுக்கு உதவுவதற்கு தயாராகவே இருக்கிறேன். அதனால் ஒன்று, we have to create young new journalist tribe. தேசிய எண்ணம் கொண்டவர்கள் இந்த தேச விரோத ஊடகங்களுக்கு மாற்றாக வரணும். ரெண்டாவது, நம்முடைய தமிழ் பண்பாடு, கலாச்சாரம், தொன்மை இது முழுமையாக மறக்கடிக்கப்பட்டு இருக்கிறது. இன்னைக்கு பாபரோட பையன் யாருன்னு கேட்டால் ஹுமாயூன் உடனே சொல்லுவான் மாதிரி. சரி, ராஜராஜ சோழனுக்கு அப்பா யாரு தெரியாது. ஈவேராவோட மனைவி யாரு சொல்லிடுங்க. முதல்ல நாகம்மையார், அப்புறம் மணியம்மை. அது தெரியும், ஏன்னா ஈவேரா பற்றி பாடம் இருக்கு, மணியம்மை பற்றி பாடம் இருக்கு, கால்டுவெல் பற்றி பாடம் இருக்கு. முகலாய பேரரசுன்னு சொல்லி முகலாய படையெடுப்பாளர்கள், அந்நியர்கள், ஆக்கிரமிப்பாளர், பகைவர்கள், படையெடுப்பாளர் அத்தனை பேரோட பேரும் இருக்கு. அவரை பற்றிய சரித்திரம் இருக்கிறது. ஆனால் இந்த உலகத்திலேயே பாரத தேசத்திலும் சரி, உலக அளவிலும் சரி, மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை மிக நீண்ட செஞ்சுரிஸுக்கு
ஆட்சி செய்தது சோழ பேரரசு. ஆனா அந்த சோழ மன்னனை பத்தி மக்களுக்கு தெரியுமா? தெரியாது. அதுலேயும் ஒரு இந்த திராவிடவாதம் பேசுகின்ற ஒரு தடித்த நாக்குள்ள தேச துரோகி மாமன்னன் ராஜராஜனை பார்த்து, முட்டாள் ராஜா, வெங்காயம், என்ன கொழுப்பு, யோசிச்சு பார்க்கணும் நாம. இது எதுக்காக? அவங்க தெளிவாக பல பத்தாண்டுகளாக செயல்பட்டு இருக்கிறார்கள். நாம நியூட்டன்ஸ் தேர்ட் லாவே மறந்துட்டோம். நியூட்டன்ஸ் தேர்ட் லா என்ன சொல்லுது? ஃபார் எவரி ஆக்ஷன் தேர் வில் பி ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். இப்போ தான் எதிர்வினையாற்றவே ஆரம்பிச்சிருக்கோம். நாம இப்போ எதிர்வினையாற்ற ஆரம்பித்த உடனேயே இந்த பசங்க தத்தளிக்கிறான். இத்தனை நாளாக அவன் இஷ்டத்துக்கு என்ன வேணால் பேசிட்டு போயிடுவான், பதிலே சொல்ல முடியாது. ஈவரா சொல்கிறார், தமிழ் ஒரு காட்டுமிராண்டி மொழி. நான் ஹிந்தியை எதிர்த்தேன். அதாவது அவர் 69 பேசுகிறாரு. கருணாநிதி அவர்கள் முதலமைச்சர், அவரை வச்சுக்கிட்டு பேசுகிறாரு. நான் 40 ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஹிந்தியை எதிர்த்தேன். காரணம், இந்த சனியன் தமிழ் வர வேண்டும் என்பதற்காக அல்ல. இதே வார்த்தை சொல்லியிருக்காரு, எங்கிட்ட வாய்ஸோட ரெக்கார்டு வச்சிருக்கேன். காரணம், இந்த சனியன் தமிழ் வர வேண்டும் என்பதற்காக அல்ல. தமிழ் படித்தா நீ பிச்சைக்காரனாக தான் இருக்கணும். ஆங்கிலம் படி, பொண்டாட்டியோட. அதனால தான் இவன் ஹிந்தி எதுக்குறான், இங்கிலீஷ் எதுக்கல. இவன்லாம் தே ஆர் ட்ரூ டு தேர் பாலிசி. அவன் பாலிசி என்னன்னு புரிஞ்சுக்காம நம்ம தான் முட்டாளாக இருக்கோம். அவன் பாலிசி தமிழை அழிக்க வேண்டும் என்பது. பொண்டாட்டியோட இங்கிலீஷில் பேசு, வேலைக்காரியோட இங்கிலீஷில் பேசு. நீங்கள் 92, 93 நரசிம்மராவ் அவர்கள் பிரதமராக இருக்கச்ச இந்த டங்கல் ப்ரொபோசல்ஸ் உலக வர்த்தக மையம் அதில் இந்தியா கையெழுத்திடுறதுக்கு முன்னாடி நாம் ஊராக கூட்டங்கள் போட்டோம், டங்கல் பரிந்துரைகளை எதிர்த்து. அது விஷயமாக மாத்திரம் நான் 780 கூட்டங்கள் பேசியிருக்கேன் தமிழ்நாட்டில். அப்போ சென்னையில் பிஎஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் ஒரு கூட்டம். அப்போ ப்ரூக் பாண்டிலேருந்து அதனுடைய ஒரு சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஒருத்தர் வந்திருந்தார், நம்ம ஆள் தமிழன். அவர் அதில் பேசும்போது சொன்னார், இந்த எல்லாம் வெள்ளைக்காரன் மயமாக ஆக்கிட்டான். மெக்காலே சொன்னார், நாம் இந்தியாவை விட்டு வெளியேறினாலும் கோதுமை கலர் உள்ள வெள்ளைக்காரனை விட்டு விட்டு செல்ல வேண்டும். இந்தியாவில் வீட் காம்ப்ளெக்ஸ் இருக்கிற வெள்ளையன் மனோரீதியாக, சித்தாந்த ரீதியாக, சிந்தனை ரீதியாக வெள்ளைக்காரனா விட்டுட்டு போகணும். அப்போ எங்கள் பாஸ், அது பிரிட்டிஷ் கம்பெனி ப்ரூக் பாண்ட், எங்கள் பாஸ் கேட்பார், அது எப்படி நீங்கள் தமிழனெல்லாம் நல்லா இங்கிலீஷ் பேசுகிறீங்கன்னு. அதுக்கு நான் சொன்னேன், நாங்கள் எங்கள் வீட்டு நாயோடையும் எங்கள் முதலாளியோடையும் இங்கிலீஷில் தான் பேசுவோம், அதனால நான் நல்லா இங்கிலீஷ் பேசுவேன். ஏன்னா யாராவது நாய் வந்தால் வா வான்னு கூப்பிடுறோமா, கமான் கமான் அப்படி அப்படிதான் கூப்பிட்றாரு. என்ன, அதுக்கப்புறம் அதுக்கு பிஸ்கெட்டை போடும் பொழுது கேட்ச் கேட்ச், அப்புறம் ஜம்ப் ஜம்ப். அதனால இந்த இங்கிலீஷ் நம்ம யாரோட பேசுகிற மொழி? நாயோடையும் பாஸோடையும். பாஸ் யாரு? வெள்ளைக்காரன். அவருக்கு ப்ரூக் பாண்டுடைய சேர்மன். அவர்கிட்ட நான் இந்த மாதிரி சொன்னேன்னு அவர் அப்போ சொன்னார் 92, 93. அந்த மாதிரியாக நீ பொண்டாட்டியோடு இங்கிலீஷில் பேசு, வேலைக்காரியோடு இங்கிலீஷில் பேசு. அதுக்கு அடுத்து அவர் சொன்னது முக்கியம். அதனால தான் இந்த பசங்க நம்முடைய முன்னோர்கள் யார் என்பதை நமக்கு மறக்கடிக்க செய்து கொண்டு இருக்கிறார்கள். இவர் என்ன சொல்றாரு? உன்னுடைய முன்னோர்கள் யாரா இருந்தால் உனக்கு என்ன, அவர்கள் சொன்னது என்னவாக இருந்தால் உனக்கு என்ன. அவர்கள் சொன்னது என்ன? அறம் செய்ய விரும்பு, ஆறுவது சினம், ஆலயம் தொழுவது சாலவும். இதெல்லாம் நம்ம முன்னோர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்தது. ஆனால் அந்த ஈவரா என்ன சொல்றாரு? உன்னுடைய முன்னோர்கள் யாராக இருந்தால் உனக்கென்ன, அவர்கள் சொன்னது என்னவாக இருந்தால் உனக்கென்ன.
ஆகவே நம்முடைய முன்னோர்கள் யார், அவர்கள் என்ன சொன்னார்கள், என்ன செய்தார்கள் என்பதை பற்றி நமக்கு தெரியக்கூடாது என்பதற்காக திட்டமிட்டு இந்த மாற்றத்தை விரும்பாத மாற்றத்திற்கான ஊடகவியலாளர் சங்கம் சதி செய்து கொண்டிருக்கிறது. ஆகவே நாம் இப்ப நம்முடைய முன்னோர்கள் யார் யார்? நம்முடைய முன்னோர்கள் திருவள்ளுவர், நம்முடைய முன்னோர்கள் கம்பர், நம்முடைய முன்னோர்கள் நாயன்மார்கள், ஆழ்வார்கள், நம்முடைய முன்னோர்கள் சேர சோழ பாண்டிய மன்னர்கள். அப்போ இதெல்லாம் பற்றி பாடம் இருக்கணுமா இல்லையா? இதெல்லாம் பற்றி ஊடகத்திலே மக்களுக்கு சொல்ல வேண்டுமா இல்லையா? சொல்லணும். இது என்னவோ பெரியார் மண்ணுங்கிறான், என்னவோ இந்த தமிழ்நாடு ஈவேரா பிறந்ததுக்கு அப்புறம் தான் தமிழன் பிறந்தான்றது மாதிரி. அவர் தமிழனை பற்றி ஈவேரா என்ன சொல்றாரு தெரியுமா? தமிழனுக்கு தலைமை தாங்கும் அருகதை கிடையாது. அவனுக்கு அந்த யோக்கியதை இல்லை. கன்னடக்காரன் தான் தலைமை தாங்க வேண்டும். தமிழனுக்கு இதை விட இழுக்கு வேற இருக்க முடியுமா? இவனெல்லாம் ஈவேராவை தந்தை பெரியார்னு சொல்லக்கூடியவர்கள். இவர்கள் தமிழ் உணர்வு உள்ளவர்கள் அல்ல. தமிழனை பற்றிய பெருமிதம் இவர்களுக்கு கிடையாது. அதனால தான் எனக்கு தெரியாது. குழந்தைவேலு ஒரு தரம் புத்தகமே போட்டார். ஆனால் இப்போ கருணாநிதி அவர்கள் இறந்து போன உடனே பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் துக்கம் கொண்டாடுறான் ஒரு ஊரில். அதான் அவரோட பூர்வீக ஊருங்கிறான். ஆகவே இவர்கள் தமிழை அழிப்பதற்காக உருவாக்கிய இயக்கம் தான் இந்த திராவிட கழகங்கள். அதனால இதை சொல்லிட்டு விமர்சித்து போய் பிரயோஜனம் இல்லை. சமீபத்தில் சில நண்பர்களோடு பேசிக் கொண்டிருந்தேன். இது இப்பொழுது இருப்பது பூர்வாங்கமான பேச்சுவார்த்தை. எனக்கு ரொம்ப நாளாக ஒரு ஆசை, எப்படி மகாராஷ்டிராவில் நீங்கள் மும்பைக்கு போங்க, புனேக்கு போங்க, நாக்பூருக்கு போங்க, எங்கே போனாலும் சத்ரபதி சிவாஜிக்கு சிலை இருக்கும். நம்முடைய மாமன்னன் ராஜராஜ சோழன் முதல்ல கப்பல் துறை கடற்படை கொண்டு வந்தது அவன். நாம் சரித்திரத்தை சொல்கிறதும் இல்லை, சரித்திரத்தை அப்டேட் பண்ணுறதும் இல்லை. இந்த வாஸ்கோட காமா யாரு? இந்தியாவுக்கு கடல் மார்க்கம் கண்டுபிடிச்சாரு. வாஸ்கோட காமா அந்த மாமா என்ன பண்ணாரு? இந்தியாவுக்கு கடல் மார்க்கம் கண்டுபிடிச்சாரு அப்படின்னு இன்னைக்கும் சரித்திர ஆசிரியர் நமக்கு அதைத்தான் சொல்லி கொடுக்குறான். ஆனால் அமெரிக்காக்காரன் அப்டேட் பண்ணியிருக்கான். வாஸ்கோட காமாவோட டைரி கண்டுபிடிக்கப்பட்டு அதை வெளியிட்டிருக்கான். நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம எதையுமே அப்டேட் பண்ணுறது இல்லை. இன்றைக்கி இந்த 1, 2, 3 என்ன சொல்கிறோம் நம்ம? இதெல்லாம் என்ன நியூமரல்? அரபிக் நியூமரல்ஸ். ஆனால் மேற்கத்திய நாட்டுக்காரன் இதை என்ன சொல்கிறான்? இந்தியன் நியூமரல்ஸ். அவன் சொல்கிறான், ஒரு அமெரிக்க ஃபிலாந்திரபிஸ்ட், இந்தியா த்ரூ சம்ஸ்கிருத் ஃபார் அவர் லாங்குவேஜஸ், சம்ஸ்கிருதத்தின் மூலமாக எங்களுடைய மொழிக்கு பிதாலேருந்து ஃபாதர், மாதாலேருந்து மதர், பிராத்தாலேருந்து பிரதர். நாவுலேருந்து நேவி. அவன் சொல்கிறான், நம்ம சொல்லலை. இந்தியா த்ரூ சம்ஸ்கிருத் ஃபார் அவர் லாங்குவேஜஸ், த்ரூ அரபிக் நியூமரல்ஸ் ஃபார் அவர் மேத்மேட்டிக்ஸ். இந்த அரபிக் நியூமரல்ங்கிறது இந்தியா தான். அதனால தான் சொல்கிறான், இந்தியா த்ரூ சம்ஸ்கிருத் ஃபார் அவர் லாங்குவேஜஸ், த்ரூ அரபிக் நியூமரல்ஸ் ஃபார் அவர் மேத்மேட்டிக்ஸ். அது ஏன் அரபிக் நியூமரல்னு சொன்னானுங்கன்னா, இங்கேருந்து அரபுக்கு போய் அங்கேருந்து மேலை நாடுகளுக்கு போனது. ஏன்னா அன்றைக்கி பெர்ஷியா நமக்கு பார்டர், ஆப்கானிஸ்தான் வரை இந்தியா, இப்போ ஈரான் ஈராக் இருக்கின்ற பகுதிகள் பாரசீகம், பெர்ஷியா, அங்கேருந்து வந்தது அவனுக்கு. த்ரூ வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிஸ்டம் ஃபார் அவர் டெமோக்ரஸி. நீங்கள் உத்தரமேரூரில் இருக்குது, குடவோலை முறையில் எப்படி நாம் பஞ்சாயத்து தலைவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும்னு அவன் சொல்கிறான். த்ரூ வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிஸ்டம் ஃபார் அவர் டெமோக்ரஸி, த்ரூ தி டெனட்ஸ் ஆஃப் புத்திசம் ஃபார் அவர் ரிலிஜன், இந்தியா இஸ் மதர் ஆஃப் அஸ் ஆல்.
இந்தியா நமக்கு எல்லா விதத்திலும் தாய். ஆகவே நாம் இந்த தொன்மையான நம்முடைய விஷயங்களை அப்டேட் பண்ணணும். இப்போ நம்ம மேத்தமேட்டிக்ஸ் டீச்சர் இது அரபிக் நியூமரல் தான் சொல்லி கொடுக்குறாங்க. ஹிஸ்ட்ரி வாத்தியார் என்ன சொல்றாரு? வாஸ்கோ ட காமா இந்தியாவுக்கு கடல் மார்க்கம் கண்டுபிடித்தார்னு. ஆனால் அந்த வாஸ்கோ ட காமா டைரியில் என்ன எழுதியிருக்கு? நான் இந்தியாவிற்கு கடல் மார்க்கம் கண்டுபிடிப்பதற்காக கிளம்பினேன். அது வர உண்மை. அவர் அவருடைய குறிக்கோள் என்ன? நோக்கம் இந்தியாவுக்கு கடல் மார்க்கம் கண்டுபிடிக்க வேண்டும். ஆனால் நான் ஒரு இடத்திற்கு போன பொழுது என்னுடைய படகை விட, அவனுக்கு கப்பல்ங்கிறதே தெரியல, இந்த வார்த்தையே தெரியல. அவன் சொல்றான், என்னுடைய படகை போல் பல மடங்கு பெரிய படகினை பார்த்தேன். அங்கு இருப்பவர்களிடம் நீங்கள் யார் என்று கேட்டேன். அவங்க கேட்டாங்க, தம்பி நீ யாருன்னு. அப்ப நான் சொன்னேன், நான் இந்தியாவிற்கு கடல் மார்க்கம் கண்டுபிடிப்பதற்காக சென்று கொண்டிருக்கிறேன். என்னை பார்த்து சிரித்தார்கள். அப்போ அவங்க சொன்னாங்க, நாங்கள் இந்தியாவுக்கு தான் போகிறோம், நீ வேணா எங்கள் பின்னாடி. அப்போ வாஸ்கோ ட காமா என்ன எழுதியிருக்கிறாரு? நான் முதலாக பாய் விரித்து படகினை செலுத்தினேன். அப்போ அது வர மணலை பார்க்கலன்னா இவன் உள்ளே போனது இல்லைன்னு தெரியுது. கரையோரமாகவே போட்டில் வந்திருக்கான் பாய்மர கப்பல். அவர்கள் வாசனை திரவியங்களை இந்தியாவிலிருந்து வர்த்தகத்திற்காக கொண்டு வந்திருக்கிறார்கள். அவர்கள் போகும்பொழுது அவர்கள் பின்னால் நான் பாய் விரித்து படகை செலுத்தினேன். எனக்கு இந்தியாவிற்கு செல்ல முடியும் என்ற நம்பிக்கை வந்தது. அதனால அந்த இடத்திற்கு பேர் என்ன? நன்னம்பிக்கை முனை என்று பெயர் வைத்தேன். இதுதான் இந்தியர்களை பற்றி தாழ்வு மனப்பான்மை உருவாக்க வேண்டும் என்று திட்டமிட்ட ரீதியிலே ஆங்கிலேயர்கள் செய்த சதிக்கு அதை பின்தொடர்வதற்காக உருவாக்கப்பட்ட தீய சக்திகள் தான் இந்த திராவிட கழகங்கள். ஆகவே அவங்களோட பர்த் நமக்கு தெரியணும். 44 சேலத்தில் மாநாடு போட்டு தீர்மானம் போடுறாங்க. இது பற்றி நான் வைகோ அவர்கள் வீர் சவர்கர் பற்றி மோசமாக பேசின பொழுது வைகோவுக்கு பகிரங்க கடிதம் எழுதியிருந்தேன். எழுதி எல்லா ப்ரெஸ்ஸுக்கும் கொடுத்தேன். 2 பத்திரிக்கை தான் அதை பிரசுரித்தாங்க. ஒன்று துக்ளக், இன்னொன்று தினமலர். வேறு யாரும் அதை பிரசுரிக்க கூட இல்லை. நீங்கள் எந்த அளவிற்கு இந்த மாற்றத்திற்கான ஊடகவியலாளர்கள் மாற்றமே வரக்கூடாது என்பதில் பிடிவாதமாக இருக்காங்கிறதுக்கு அது ஒரு உதாரணம். அதில் அந்த தீர்மானத்தை 44 திராவிட கழகம் சேலத்தில் போட்ட தீர்மானத்தை நான் எழுதியிருந்தேன். வைகோக்கு கேள்வி கேட்டு, வெள்ளையன் வெளியேற வேண்டுமாம் காந்தியார் சொல்லுகிறார். ஈவேரா தலைமையில் CN அண்ணாதுரை போட்ட தீர்மானம். வெள்ளையன் வெளியேற வேண்டுமாம் காந்தியார் சொல்லுகிறார். காந்தியாருக்கு நல்ல பைத்தியம் எடுத்திருக்கு. அதற்கு வைத்தியம் செய்வதற்கு கூட வைத்தியரை இங்கிலாந்து தேசத்திலிருந்து தான் கொண்டு வர வேண்டும். வெள்ளையன் வெளியேறிவிட்டால் விஞ்ஞானம் வெளியேறிவிடும். கார் ஓடாது, பஸ் ஓடாது, தபால் தந்தி இருக்காது. இந்தியாவால் ஒரு குண்டூசி கூட தயாரிக்க முடியாது. வான சாஸ்திரத்தை பாஸ்கரா போன்றவர்கள், ஆரியபட்டா போன்றவர்கள், இன்றைக்கும் நான் சொல்கிறேன், இந்தியாவிலேயே மோஸ்ட் சயின்டிஃபிக் டாக்குமெண்ட் எது தெரியுமா? நம்ம பஞ்சாங்கம் தான். ஏன்னா இத்தனை மணிக்கு சூரியோதயம் இந்த நிமிஷத்துக்குன்னா அது அப்போ நடக்கும். கிரகணம் இத்தனை நிமிஷத்தில் பிடிக்கும், இத்தனை நிமிஷத்தில் விடும்னா அப்படியே நடக்குது. நம்ம என்ன நவீன கருவிகளை வச்சா பஞ்சாங்கம் எழுதுறான்? எத்தனை ஆண்டுகளாக எழுதி கொண்டு இருக்கான். நீங்கள் 1973 நான் SLC படிக்கிறச்ச எக்ஸாமினேஷன் டயத்தில் எங்கள் தாத்தா கிட்ட, தாத்தா எக்ஸாமினேஷன் இருக்குது, படிக்கணும், காலையில் 4 மணிக்கு எழுப்பி விடுங்க. அவர் படுத்தபடியே தான் இருப்பார். வென்டிலேட்டர் வழியாக ஆசுமானத்தை பார்த்துட்டு, ராஜா மணி 4 எந்திரியும்பார். நீங்கள் பார்த்தா 3:59 இருக்காது, 4:01 இருக்காது. ஆனால் நிலாவையும் சூரியனையும் வச்சு நம்மால் நேரம் சொன்னவையா அவனை முட்டாளாக்கின பகுத்தறிவாதிங்களாம். ஆக ஒரு விஞ்ஞானபூர்வமாக ஆண்டு கொண்டிருந்தவர்கள், விஞ்ஞானபூர்வமாக வாழ்ந்து கொண்டிருந்த சமுதாயம் நம்ம பாரத சமுதாயம். அதில் நீண்ட ஆண்டுகள்
லாங் செஞ்சுரிஸ் ஆட்சி செய்தது சோழ சாம்ராஜ்யம். நீங்கள் இந்தியாவில் இருக்கின்ற மற்ற குப்த பேரரசு, மகத பேரரசு எல்லாமே அதனுடைய டைம் குறுகலானது, குறைவானது. ஆனால் நாம் தமிழன் நம்ம பெருமையை சொல்ல மறந்ததால், சொல்லக்கூடாது என்று எண்ணியதால் அதெல்லாம் இன்றைக்கி மறைக்கப்பட்டிருக்கு. இது தமிழனுக்கு தேசிய அளவில் அங்கீகாரம் இல்லைன்னு இவன் இப்போ அங்கலாய்க்கிறான். காரணம் நீதானே. நீ கால்டுவெல்லை பற்றி பாடம் வச்சுருக்க, ஈவேரா பற்றி பாடம் வச்சுருக்க, மணியம்மை பற்றி பாடம் வச்சுருக்க, என் ராஜராஜ சோழனை பற்றி, ராஜேந்திர சோழனை பற்றி இல்லையே. அதனால் ஒரு சில நண்பர்களோடு பேசி கொண்டிருந்த பொழுது, எப்படி மகாராஷ்டிராவில் எல்லா பெரிய நகரங்களிலும் சத்ரபதி சிவாஜியினுடைய சிலை இருக்கிறதோ, அதுபோல் தமிழகத்தில் 4 பக்கங்களும் ராஜராஜனுக்கு சிலை நிறுவ வேண்டும் அப்படின்னு ஐடியா வந்தது. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பெரிய ப்ரொப்போசல் வந்திருக்கு. அதுக்கு நாம் நம்ம நண்பர் மோகன்ஜி அவர்கள் இங்கே இருக்கார், நரசிம்மன் அவர்கள் இங்கே வந்திருக்காரு. அவங்கள்ட்டலாம் இதை பற்றி பேசியிருக்கேன்னா, இப்போ என்னன்னு சொன்னால் ப்ரொப்போசல் ஏன் பட்டேல் சிலை வைத்தது போல், மும்பையில் வீர சத்ரபதி சிவாஜிக்கு வைப்பது போல் ஒரு 200 அடிக்கு ராஜராஜனுக்கு ஏன் செலவைக்கக்கூடாது? சிலை மட்டும் இல்லை, ஒரு 10 ஏக்கர் நிலப்பரப்பில் நீங்கள் டெல்லியில் அக்ஷர்தாம் கோவிலுக்கு போயிருக்கீங்கள, ராமாயணம் பற்றி, மகாபாரதம் பற்றி, நம்முடைய இதிகாச புராணங்கள் இவைகளை பற்றியெல்லாம் பெரிய ஆர்ட் கேலரியே இருக்கும், நம்ம பார்த்து கொண்டே போகலாம். அது மாதிரியாக ஒரு பெரிய சோழ சாம்ராஜ்யத்தை பற்றிய ஒரு பெரிய ஆர்ட் கேலரி பூம்புகார் போன்ற ஒரு சுற்றுலா மையத்தில் செஞ்சா என்னன்னு, ஆகவே கூடிய விரைவில் இந்த கரு உருவாகும் என்கின்ற செய்தியினையும் தெரிவித்து, தேசியத்தை பாதுகாப்பதற்காக பேனா என்பது இட்ஸ் மோர் பவர்ஃபுல் தேன் ஸ்வார்டு. அதனால் கத்தியை விட பேனா வலிமையான ஆயுதம் என்கின்ற காரணத்தினால நாம் அனைவரும் இந்த தேசிய ஊடகவியலாளர் நல சங்கத்திற்கு முழு ஆதரவு கொடுத்து, இந்த துவக்கமானது மாபெரும் இயக்கமாக தமிழகத்தில் என்றால் எதிரிகளின் வலிமை பெரியது. ஆள் பலம் பணபலத்தோடு இருந்து கொண்டு, ஏன்னா அவனுக்கு வேறு சிந்தனையே கிடையாது, தீய சிந்தனை மாத்திரமே இருக்கு. அவை இதற்கு மாற்றினை நாம் கொண்டு வர வேண்டும் என்று கூறி வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன்.